நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கும் சூரியன், சந்திரன், மலைகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மறுமை நாள் என்பது ஏதோ ஒரு கதையல்ல, அது மனிதகுலம் சந்திக்கப் போகும் ஒரு மாபெரும் நீதி விசாரணை. அந்த நாள் எப்படி தொடங்கும்? அந்த நாளில் பூமியின் நிலை என்ன? வானம் எப்படி பிளக்கும்? அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக அந்த 24 மணி நேரத்தின் பயங்கரத்தை இந்த பதிவில் மிக விரிவாக ஆராய்வோம். அழிவு வருவதற்கு முன் உலகம் சில மாற்றங்களை சந்திக்கும். அதில் முக்கியமான 10 பெரிய அடையாளங்களை நாம் கவனிக்க வேண்டும். தஜ்ஜாலின் வருகை, ஈசா அலைஹி அவர்களின் வருகை, சூரியன் மேற்கில் உதிப்பது என இவை ஒவ்வொன்றும் நடக்கும்போது உலகம் ஒரு மிக பெரிய பதற்றத்தில் இருக்கும். நேரம் வேகமாக ஓடுவது பற்றி நீங்கள் கவனித்ததுண்டா? ஒரு வருடம் ஒரு மாதம் போல மறைந்து விடுவது மறுமை நெருங்கிவிட்டதன் ஒரு சிறிய அடையாளம்தான். வானவர் இஸ்ராபீல் அவர்கள் சூர் என்னும் எக்காலத்தை ஊதும்போது அது ஒரு சாதாரண சத்தமாக இருக்காது. அது பூமியின் அணுக்களையே சிதைக்கும் ஒரு பேரதிர்வு. வானம் ஒரு காகிதத்தை சுருட்டுவது போல வானம் சுருட்டப்படும். மலைகள், இன்று உறுதியாகத் தெரியும் இமயமலை போன்ற மலைகள் காற்றில் பஞ்சு போல பறக்கும். கடல்கள் கொதித்து ஒன்றுடன் ஒன்று கலந்து தீப்பிழம்பாக மாறும். அறிவியல் ரீதியாகச் சொன்னால் புவியீர்ப்பு விசை முற்றிலுமாக மறைந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் ஒரு மாபெரும் காஸ்மிக் கொலிஷன் அது. 2ஆம் முறை சூர் முழங்கும்போது மரணித்த அனைவரும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். அந்த இடத்திற்குப் பெயர் மக்ஷர். அங்கே நிழல் தரும் மரங்களோ தாகம் தீர்க்க ஆறுகளோ இருக்காது. சூரியன் தலைக்கு மேலே மிக அருகில் வந்து வெப்பத்தை கக்கும். மக்கள் தங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். அன்று யாரும் யாருக்கும் உதவ முடியாது. தந்தை மகனை தேடமாட்டார், தாய் தன் குழந்தையை பார்க்க மாட்டார். ஒவ்வொருவரும் தன் கணக்கு என்னவாகும் என்ற கவலையிலேயே இருப்பார்கள். அன்று உங்கள் நாவுகள் பேசாது. நீங்கள் செய்த நற்செயல்கள் மட்டுமே சாட்சி சொல்லும். நீங்கள் செய்த ஒரு சிறிய தர்மம் அன்று உங்களுக்கு ஒரு பெரிய நிழலாக மாறும். மீசான் எனும் தராசில் உங்கள் நன்மைகளும் தீமைகளும் நிறுத்தப்படும். பின் சிராத் பாலத்தை கடக்க வேண்டும். அது நரகத்தின் மேலே அமைக்கப்பட்டிருக்கும். நற்செயல்கள் புரிந்தவர்களுக்கு அந்த பாலம் ஒரு அகலமான சாலையாகத் தெரியும். தீமை செய்தவர்களுக்கு அது ஒரு நூல் இழையை விட மெல்லியதாக மாறிவிடும். அதை கடந்து சொர்க்கத்தின் வாசலை அடைவதே ஒரு மனிதனின் இறுதி வெற்றியாகும். மறுமை நாள் என்பது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, நாம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்காகவே சொல்லப்பட்டுள்ளது. நாம் இன்று செய்யும் சிறு சிறு நன்மைகளே நாளை நமக்கு பாதுகாப்பாக அமையும். இந்த பதிவு உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம்.